ஓகே. ஹாய் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் ட்ரிப் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ 13 ஹார்ஸ் நாகர்கோவிலில் இருக்க போகிறேன். என்னென்ன கவர் பண்ண போகிறேன்னு தெரில. அதில் ஹாஃப் டே ஃப்ரெண்டு ஃபங்க்ஷன் வேறு, அது வேறு போயிடும். ஸோ இன்னைக்கு ஆஃப்டர்நூனே கிளம்பி ஆகணும். ஈவினிங் 5 o'clock வந்து இங்கே பெங்களூரில் ட்ரெயின் எஸ்எம்விடியில் ஏற போகிறேன். நாளைக்கு மார்னிங் 7 o'clock அங்கே போகும். போயிட்டு மேக்ஸிமம் சன்ரைஸ் பார்க்க முடியாது, 7 மணிக்கு தான் போக போகுது. அதுக்கடுத்து என்னெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்றத பார்ப்போம். இப்போ ஓகே, கிளம்ப போகிறேன். ஸோ இங்கே கைகொண்டஹள்ளியிலேருந்து சில்க்போர்ட் வரைக்கும் போனோம். ஸோ எதர் 2 பஸ் எடுத்து இங்கேருந்து அகரா போய் அகராலேருந்து சில்க்போர்ட் போகலாம். எல்ஸ் ஆட்டோ எடுத்துகிட்டு டேரெக்டாக போயிடலான்னு பார்த்தேன். அங்கேருந்து ஆனால் 3 மெட்ரோ மாறணும். ஃப்ரம் சில்க்போர்ட் டு ஏதோ ஒரு வித்யாலயா வருமே, ஐயோ இல்லை மறந்து போச்சு. ஏதோ ஒரு வித்யாலயா ஸ்டாப் வரும், அந்த ஸ்டாப் போனோம். அந்த ஸ்டாப்லேருந்து மெஜஸ்டிக் போனோம். மெஜஸ்டிக்லேருந்து வேறு ஒரு இடத்துக்கு போனோம். அங்கேருந்து திருப்பி ஆட்டோ பிடிச்சா அங்கேருந்து ஒரு 8 minutesல ஐ வுட் கோ டு எஸ்எம்விடி. இது எதுக்காகனா மெட்ரோவில் போய் ரொம்ப நாளாச்சு, மெட்ரோவில் போகுமே அப்படின்றதுக்கு தான். சரி, மணி இப்போ 2:30 மணி. ஆனால் அங்கே 5:15 தான் ட்ரெயின். சரி, சீக்கிரமே போனால் அங்கே போய் என்கிட்ட வாக்கிங் போகலாம் அப்படின்னு பார்த்தேன், இங்கேயே வீட்டில் உட்கார்றதுக்கு. ஓகே, எஸ்எம்விபி ஸ்டேஷன் வந்தாச்சு. நாகர்கோவில் ஜங்ஷன் போகிறது. சரி, இது மெட்ரோவில் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா செம்ம கூட்டம். 3 மெட்ரோலையும் கூட்டம். எல்லோ லைன், க்ரீன் லைன், பர்பிள் லைன். கரெக்டாக 5:15 கிளம்பிடுச்சு. சேலமில் ஒரு ஆர்டர் போட்டிருந்தேன். ஒரு டிராமிசு ஒன்று, ஷெரீஃப் பாயில் வந்துட்டு மட்டன் ஹலீம், இது 2 ஆர்டர் போட்டிருந்தேன். ஓகே, ஹலீம் தான் இருக்குது, மட்டன் ஹலீம் அண்ட் டிராமிசு. இவ்வளோ நிறையா வந்திருக்கு. இவ்வளோ நிறையா அவ்வளோன்னு எதிர்பார்க்கல நான். ஆர்ஏசியில் இருந்துச்சு, ஆர்ஏசியிலேருந்து மாற்றி விட்டு சீட் நம்பர் 18க்கு மாற்றி விட்டு சைட் அப்பர் கிடச்சிருச்சு. நாகர்கோவில் வர்றதுக்கு இன்னும் ஒரு 5 minutes இருக்குது. ஓகே, நாகர்கோவில் வந்தாச்சு. கோர்ட் வாசலுக்கு ஏற்றாப்புல ஒரு ஹோம் ஸ்டே இருந்துச்சு. 900. ஆனால் உள்ள குப்பையாக இருந்துச்சு, நல்லாவே இல்லை. துளசி கிளம்புறதுக்கு ஓகே. ஸோ அங்கேருந்து இப்போ அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பஸ் ஸ்டாப் இருந்துச்சு, அங்கே பக்கத்துலேயே கேட்டேன். இங்கேருந்து வடசேரி போய் வடசேரியிலேருந்து நான் கன்னியாகுமரி போனால் ஈஸியாக. ஓகே, வடசேரி பஸ் ஸ்டாண்ட் ஏறினா ஒரு ஸ்டாப் முன்னாடியே இறங்கிட்டேன், தெரியாதனமாக இறங்கிட்டேன். ஸோ அதனால் இங்கேருந்து இன்னும் ஒரு 500 meters நடந்து போனால் தான் வடசேரி பஸ் ஸ்டாண்டு. அங்கே போயிட்டு கன்னியாகுமரி ஏறி அங்கேருந்து பீச்சுக்கு ஓகே. ஸோ கன்னியாகுமரி வந்து இறங்கியாச்சு. பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாப் முன்னாடி இறங்கிட்டேன். என்ன விஷயம் அப்படின்னா, வடசேரி பஸ் ஸ்டாண்டில் 2 ஆப்ஷன்ஸ், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. 1C, 1M, 303 அந்த மாதிரி நிறைய பஸ்ஸஸ் இருக்குது. ஒரு பஸ்ஸில் ஏறினா 1.5 மணி நேரம் ஆகும் இறங்கு அப்படின்ட்டான். இன்னொரு பஸ்ஸில் ஏறினா 2 மணி நேரம் ஆகும் அப்படின்ட்டாங்க. ஸோ என்ன அப்படின்னா, இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம மேப்லேயே அப்டேட் ஆகிறது இல்லை. ஸோ எதர் பஸ் நம்பர் 1 இல்லாட்டி 303 இதில் மட்டும் ஏறினா டேரெக்டாக கன்னியாகுமரி வந்துடும். ஒரு 30 to 40 minutes ஆகுது. ஸோ இங்கேருந்து மேப்பில் செக் பண்ணேன், ஒரு 9 minutes வாக்கில் சன்ரைஸ் பாயிண்ட்டுக்கு போகிற நேரம் என்ன, 10:30 மணிக்கு அங்கே போக போகிறேன். என்ன அப்படின்னா, திருப்பி 11:30க்குள்ளே இங்கே வந்துட்டு திருப்பி நாகர்கோவில் போனால் தான் ஃப்ரெண்டை பார்க்க முடியும். ஸோ அதை பார்க்கணும். அண்ட் ஈவினிங் வந்துட்டு பஸ் பஞ்சூரியில் போட்டிருக்கேன். ஸோ அதுதான் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல். ஏன்னா இது வந்து வால்வோ 9600 SLX. ஸோ இது வந்து October 2025, கிட்டத்தட்ட 4 months, செப்டம்பர் அக்டோபரில் தான் வந்துட்டு இது பண்ணாங்க. ஸோ அந்த பஸ் தான் எனக்கு ஆர்வமாக இருக்குது. ஸோ இது வந்து 15 meter பஸ்ஸாக இருக்கும். அண்ட் இன்னும் கொஞ்சம் ப்ரீமியம் இன்டீரியர்ஸ் இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். பட் ஆனால் வந்துட்டு என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 700 kilometers ஒரு 8 to 10 hours கவர் பண்ணிடுவாங்க. ஸோ நாளைக்கு மார்னிங், அதாவது இன்றைக்கி வந்து 9:30 கிளம்புறேன், நாளைக்கு மார்னிங் 7 o'clock போய் விட்ருவோம். ஸோ 10 hours வந்துட்டு 700 kilometers கவர் பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் அதில் போட்டோம். கூட்டம் நிற்கிது. ஆல்ரெடி ஒரு தெருவுலாம் கூட்டம் நினச்சி மறுபடியும் இங்கிட்டும் நிற்கிது. இதுக்கான கூட்டம்னே தெரியல, ஃபுல்லாக ஆனால் லைன் நிற்கிது. ஃபுல்லாக லைன் நிற்கிறாங்க. இப்போ 3 தெருவுக்கு மேலே நிற்கிறாங்க. நானும் ரொம்ப நேரம் நடக்கிறேன், ஆனால் எதுக்கு இந்த கூட்டம் இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. இது திருவிழா கூட்டம் மாதிரி எப்படி இருக்குது. இன்னும் இருக்குது, அங்கே ஒரு கோயில் இருக்குது, ஆனால் ஃபுல் கூட்டம். ஸோ அவங்களுக்கான கூட்டம்
கூட்டம் வந்து போட்டிங் போகிற கூட்டம் தான் அவ்வளோ இருக்குது. ஸோ வேறு ஏதாவது வழியில் போய் போலீஸ்கார்ட்ட கேட்டேன், சும்மா உள்ளே போகலாமான்னு. வேறு வழியை சுற்றி போப்பா அப்படின்ட்டாரு. அது கிலோமீட்டர் கணக்கில் ஒன்று தான் கூட்டம் நிற்கிது. ஸோ அந்த பக்கம் எங்கிட்டுமே போகாமல் எங்கிட்டாவது சைடு கூடிய எங்கிட்டாவது போகலான்னு பார்த்தேன். கூட்டம் எங்கிட்டலாம் நிற்கிது. இது வழியாக போனால் பீச் வரும்ன்ற நம்பிக்கை தான். கூகுள் மேப்பில் சொன்னேன், கூகுள் மேப்பில் இப்படி சொல்லிச்சு. கூகுள் மேப் நீ நம்பி வந்ததுக்கு எங்கே போகுதுன்னே தெரில. பீச் சவுண்டு இருக்குது, ஆனால் இங்கேருந்து போய் மெயின் ரோட்டில் நடக்கணும். ஓகே நைஸ். இப்படியோ ஒரு இடத்துக்கு ஏதோ ஒரு இடத்துக்கு வந்தாச்சு சங்கரா பக்கத்தில். அங்கே போய் நடந்து பார்க்கணும். ஓகே மிஸ்டர் வள்ளியூர் இருந்தால் இருப்பாரு. திடீர்னு ஒன்றா கவர் பண்ணிடுவாங்க. விவேகானந்தரா அந்த கடைசியில் போய் நின்றுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இது பஸ் ஸ்டாண்ட் நடக்க கரெக்டாக இருக்கும். நடக்கலாம். அதுக்கு முன்னாடி உட்காந்துட்டு நான் நினச்சேன் ட்ரோன்லாம் கொண்டு வந்து ட்ரோனை பறக்க விடலான்னு பார்த்தா ட்ரோன் பறந்துருக்கு. என்னோடது மினி 3 தான், மினி 3 ப்ரோ தான். இது ஆச்சுட்டு இங்கே பார்த்தோன்னா கிலோமீட்டர் அட்லீஸ்ட் 30-45 வந்து ரேஞ்ச் அடிக்கும். மீன் பறந்தாங்க 15 கிலோமீட்டர் 6 மைல். ஃப்ரெண்டு ஒருத்தன் இல்லை, ஒரு இந்த ஊருக்கான எல்லாருமே வந்து சொன்னது ராத்திரி ஒரு குழுங்கவே கொடுக்காது அப்படின்னு. இங்கே வெயில் அடிக்குது, சன்ஸ்க்ரீன் ஜாக்கெட் போட்டு வெயிலில் உட்காந்துருக்கேன். கண்ணா வேலை கூட அவ்வளோ வெயிலாக இருக்குது. ஆமாம் கேட்குதா ஃபஸ்ட்டு சவுண்டு வேறு கேட்குது. இங்கேருந்து நடந்து வந்தாச்சு. ஸோ இப்போ லெக் பீஸை கழுவிட்டு அப்படியே இப்போ கன்னியாகுமரிக்கு போயிட்டு அங்கேருந்து வடசேரியோ இல்லாட்டி நாகர்கோயிலோ டேரக்ட் பஸ் இருந்ததுன்னா டேரக்ட் பஸ்ஸில் போய் அவ்வளோதான். ஸோ லஞ்ச் எடுத்தீங்கன்னு பஸ் ஸ்டாண்ட் போகலான்னு தான் பார்த்தேன். இது ஒரு வழி இந்த மாதிரி வாக்கிங் நடந்து போனாங்க. இல்லையா போனால் ஓரளவு பக்கத்தில் போனால், பட் அங்கே கூட்டம் மட்டும் தான் செய்யலாம். ஸோ வேஸ்ட்டு தான். இங்கேருந்து பார்த்துட்டு அப்படியே இப்போ பஸ் ஸ்டாண்ட் போகலாம். வேறு என்ன அப்படின்னா முன்னே பஸ் ஃபேர் பற்றி சொல்ல, பஸ் ஃபேர் வந்துட்டு வடசேரிக்கு போகிறது எங்கள் கோட் வாசல்லேருந்து வடசேரி போகிறதுக்கு 7 ரூபா. அண்ட் ஃப்ரம் வடசேரி டு இங்கே வர்றதுக்கு டு கன்னியாகுமரி வந்து 16 ரூபா. ரெண்டுமே ரீசனபிள் தான். இங்கேருந்து ட்ரெயினில் போவான்னு யோசித்தேன், பட் அங்கேயும் ட்ரெயினில் போனால் ட்ரெயின் டைமிங் இருக்கணும், அதுக்கு பஸ்ஸிலே போயிடலாம். அப்போது கூகுள் மேப்பு வேறு வழி காட்டுச்சு, இப்போ வேறு வழி காட்டுச்சு. ஆனால் ஃபுல்லாக ஏற்ற மாதிரி இப்படி ஏற வேண்டியிருக்கு. அண்ட் ஃப்ரம் ஹியர் கிட்டத்தட்ட ஒரு 22 minutes ஆஃப் வாக் டு த பஸ் ஸ்டாண்ட். போகிறதுல ஏதாவது தண்ணீர் தான் வாங்கணும். கன்னியாகுமரி பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டேன். எங்களுக்கு ஒரு பஸ் நிற்கிது, இல்லை அங்கே நிற்கிறது தான் போட்டி போட்டிருக்கு. நாகர்கோயில் போகிறது எதுன்னு கேட்டேன். வடசேரி பஸ் ஏதாவது வரும்னு ஏறி போங்கன்னா வடசேரி பஸ் வரவில்லை. ஸோ பீச்சுக்கு போயிட்டு வந்துட்டேன். இங்கே ஸ்டாப் ஏதோ ஒரு சுசீந்திரம் கட்டு ஏதோ ஒரு ஸ்டாப் நிப்பாட்டினாங்க. கோர்ட்டுக்கு முந்தின ஸ்டாப்பு ஒரு 150 meters தான் இருக்குது.
போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அடுத்து கிளம்பணும். ரூமில் கிளம்பி வந்துட்டேன். தொலைவிலை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெண்டு வர சொன்னால் இங்கேருந்து கூப்பிட்டு போகிறேன்னா அவனுக்காக வெயிட்டிங். ஃப்ரெண்டு வெயிட் பண்ண சொன்ன இடத்துல இந்த வாட்டர் பாடி இருந்துச்சு. ஸோ இது பார்க்கறதுக்கு லொக்கேஷன் செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் அப்படியே போய் காட்டுறேண்ணே. இதுதான் லொக்கேஷன். சூப்பராக இருக்குல்ல. ஆனால் வெயில் கொளுத்துது. இதான் வெயில் பொழந்துக்கிட்டுது மண்டையா. வடசேரி பஸ் ஸ்டாண்ட் போகலான்னு சொல்லி கிளம்புனா பஞ்சூரி பஸ்ஸில் வந்து கால் பண்ணிவிட்டு வடசேரி பஸ் ஸ்டாண்ட் போகாதீங்க, தொப்பி வாப்பா பிரியாணி முன்னாடி வாசலுக்கு வாங்க அப்படின்னா, அதனால் இந்த பக்கம் நடந்து போயிட்டுருக்கேன். மணி 8:30. இப்போ தான் மரத்தாண்டம் தாண்டி தக்கலே பக்கம் வந்துட்டுருக்கு. அது வரைக்கும் போனோம். சொல்லி இங்கே வந்து உட்காந்தேன். கரெக்டாக பஸ்ஸு திரும்ப இடமா வந்து உட்காந்துருக்கேன். நான் ஓரத்தில் தான் உட்காந்துருக்கேன். பட் ஆனால் குறுகிய இதில் திரும்புறதுனால எவ்வளோ க்ளோஸாக வருது. நம்ம பஸ்ஸு பஞ்சூரி தான். பஞ்சூரி வரதுக்கு லேட் ஆகும். இன்னும் 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஆகும். தக்கலையில் இருக்குது பஸ்ஸு வருது. பட் நான் ஒரு 100 மீட்டர்ஸ் தள்ளி தான் இருக்கேன். இந்த வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். A1 பஞ்சூரி வந்துடுச்சா? போய் பஸ்ஸை பிடிப்போமா? பஞ்சூரி பஸ் 610. தலானி இருக்குது. பெட்ஷீட் உட்காந்துட்டேன். ஸோ ஆக்சுவலி 2 ஏசி வெண்ட், ஒன்று இங்கே ஒன்று அங்கே ஒன்று. நீட் இருக்கா? ரன்னிங் லைட் அதாவது இருக்காங்க சொல்லிட்டா. ரன்னிங் லைட் 2 இருக்குது. அவசரம். ஓகே, இந்த பட்டன் எதுக்குன்னு தெரில. ஏசி வெண்ட் நல்லாயிருக்கு. எமர்ஜென்சி எக்ஸிட். ஆக்சுவலி பஸ் லக்கேஜ் இருக்கிறதுக்கு நிறையா ஸ்பேஸ் இருக்குது. வேறு மொபைல் ஓட்டுற இங்கே ஒன்று இருக்குது. இங்கே ஒரு சார்ஜர் இருக்குது. இங்கே ஆக்சுவலி டைப் சி ப்ளஸ் இது இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த வேலை இங்கே திருப்பினா இங்கே ஒரு சார்ஜிங் பாயிண்ட், இங்கேயும் ஒரு சார்ஜ் கொடுக்கலாம். வேறு லெவலில் இருக்குது. ஹோட்டல்ஸ் நல்லா இருக்குது. ஆக்சுவலி ஸ்பேஸ் வந்துட்டு ஹைட்டும் இந்த லென்த்தும் வந்துட்டு இன்னும் அதிகமாக இருக்குது மற்ற பஸ்ஸை விட. வால்வோ 9600 SLX, வால்வோ 9600 பஞ்சூரி SLX. ஸோ நாகர்கோவில் டு கன்னியாகுமரி, நாகர்கோவில் டு பெங்களூர் போட்டிருக்கேன். ஏசி வெண்ட் 2 இருக்குது. ஸோ பார்த்தோம் அப்படின்னா 2 ரீடிங் லைட்ஸ் இருக்குது. 2 ரீடிங் லைட்ஸும் வேலை செய்யும். அண்ட் சார்ஜிங் போர்ட் ஆக்சுவலி இங்கே ஒன்று இருக்குது. இங்கே டைப் சி ப்ளஸ் இது இருக்குது. ஒரு மொபைல் ஓட்டர் இருக்குது. அண்ட் இங்கே திரும்பினா இங்கேயும் ஒரு சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது. அண்ட் இங்கே ஒரு மொபைல் ஹோல்டர் இருக்குது. பார்த்தீங்களா? பிரேக் போயிட்டு வந்தால் பஞ்சூரி பஸ்காரன் ஓட்டு போயிட்டான். நான் ரோட்டில் ஒரு 5-6 பேர் நிற்கிறான். பஸ்ஸுக்காரன் விட்டு போயிட்டான். பஸ்ஸில் எங்கேயாச்சும் ஆக்சுவலி ஒரு 2 ஸ்டாப் இருந்திருக்கு. ஸோ அதையும் வேறு ரூட்டில் போய் குளித்துறையா எக்ஸாக்டாக எனக்கு இல்லை, 2 ஸ்டாப் இருந்துச்சு. ஸோ லைவ் பேக் பண்ணி பார்க்கும்போது அந்த 2 ரூட்டை கவர் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து எங்களை பிக்கப் பண்ண வந்தாங்க. மணி 8:10 இன்னும் ஓசூர் தான் வந்திருக்கு. ஸோப்பா ஏன்னா கிறிஸ்மஸ் முடிச்சு போகிற லீவெல்லாம் இன்றைக்கி மண்டேயில் நல்லா செம்ம டிராஃபிக்காக இருக்கும். பார்ப்போம் எத்தனை மணிக்கு போகுதுன்னு. நேற்று நைட்டே லேட்டு.
மேபி 9:15 9:20 போல் கைக்குண்டராளியில் இறங்கிடுவேன்.